ஹாய்டா ஸ்டோரிக்குள்ளே போயிடலாமா? நம்ம இன்றைக்கி என்ன ஸ்டோரி பார்க்க போகிறோம்னா வந்துட்டு புதுசாக ஒரு ஸ்டோரி தான் ஸ்டார்ட் பண்ண போகிறோம். ஸ்டோரியோட நேம் வந்துட்டு ஈவில் சைன். ஸோ இதுதான் ஸ்டோரியோட நேம். ஸோ போக போக பார்க்கலாம். ஸோ இந்த நேமுக்கான மீனிங் போக போக தெரிஞ்சுக்கலாம். ஸோ இது வந்து OT7 ஸ்டோரி தான்டா. ஆனால் மேஜர் ரோல் ப்ளே பண்ண போகிறது நம்ம ஜங்குக்கா. ஸோ ஜங்குக்காவோட கேரக்டர் எப்படின்னா வந்து அவர் வந்து பெரிய ஐடல், கேபாப் ஐடல், BTS மெம்பர். ஸோ அதே ஃபேமில் தான் இப்போவும் இருக்கார். ஒரிஜினல் என்ன ஃபேமோ அதே மாதிரி தான் ஸ்டோரியிலையும் ஃபேமில் இருக்கார். ஸோ அதுக்கப்புறம் நம்ம வயன் சைட் போனோம்னா வயன் வந்துட்டு ஒரு BTS ஆர்மி. ஸோ வேறு லெவல் ஆர்மி, வெறித்தனமான ஆர்மி. ஓகேவா? அவள் யாரோட பையாஸ் என்னங்கிறதுலாம் நம்ம போக போக தெரிஞ்சுக்கலாம். ஓகேவா? ஸோ இதில் OT7க்குமே பேர் இருக்குது. ஸோ அவங்க பேரை உள்ளே போக போக தெரிஞ்சுக்கலாம். ஓகேவா? அந்தந்த இடத்துல ரிவீல் பண்ணுறேன். அவங்களோட கேரக்டர்ஸ், அவங்க லவ் ஸ்டோரிஸ் எல்லாம் போக போக பார்க்கலாம். ஓகேவாடா? ஸோ ஸ்டோரிக்குள்ளே போயிடலாம். ஸ்டோரியோட ஸ்டார்டிங் சீனே ஜங்குக்கு வந்து லைவில் வந்துட்டு லைவ் போட்டிருக்காரு. ஸோ லைவ்லாம் போயிட்டு இருக்கும்போது ஒரு ஃபியூ ஹவர்ஸும் போதும். நிறைய பேர் நிறையா கமெண்ட் பண்ணுறாங்க. கமெண்ட் பண்ணுறதுக்குலாம் ஜங்குக்கும் ரிப்ளை பண்ணிகிட்ருக்காரு. ஸோ ஃபியூ மினிட்ஸ் கழிச்சு அவருக்கு வந்து கண்ணு முன்னா ஒரு மாதிரி விஷுவலைஸ்டு வருது. ஸோ அந்த விஷுவல் எப்படி இருக்குன்னா, உடன் ஹவுஸ் இருக்கும்ல. ஸோ ட்ரீ ஹவுஸ் கிடையாது, உடன் ஹவுஸ் இருக்கும்ல. ஸோ அது மாதிரி வருது. அதுவும் புதுசாலாம் வரல, ரொம்ப பழசு, பாலடைஞ்ச வீடு மாதிரி வருது. ஸோ ஜங்குக்கு கண்ணை மூடும்போது, கண்ணை திறக்கும் போது அந்த விஷுவலைஸ்டே, அந்த தாட்டே வந்துட்டு இருக்கான். ஸோ ஜங்குக்கால வந்து அந்த லைவ்ல கான்சென்ட்ரேட் பண்ண முடியல. ஸோ ஜங்குக் வந்து ரொம்ப டிஸ்டர்ப் ஆகிறாரு. ஸோ ஜங்குக் வந்து கொஞ்ச நேரம் கழிச்சு எல்லாருக்கிட்டையும் பேசிகிட்டு இருக்காங்க. ஸோ அதுலேயும் ஒரு பொண்ணு வந்து கேட்குறா, யூங்கி வில் யூ மேரி மீ அப்படின்னு கேட்குறாளா. ஜங்குக் அதை பார்த்து ஸ்மைல் வருது, சிரிச்சுட்டு ஓகே பாய், டேக் கேர், நீங்கள் உங்கள் எல்லாரையும் நல்லா பார்த்துக்கோங்க, நானும் என்ன நல்லா பார்த்துக்கிறேன், ஓகேவா, சரி பாய்டா, டேக் கேர் அப்படின்னு சொல்லிட்டு போகிறாரு. ஸோ லைவ் ஆஃப் பண்ணி வச்சுட்டு ஸோ ஃபோனை வேகமாக தூக்கி தன்னுடைய பெட் மேலே தூக்கி போட்டுட்டு வெளியே போனால் ஸோ ஜங்குக்கோட ரூமை விட்டு வெளியே போனால் ஆப்போசிட்டில் என்ன இருக்கும்னா கிச்சன் ஏரியா தான் இருக்கும். ஸோ கிச்சன் ஏரியாவில் ஜின்னோட ஒய்ஃபும் நின்று சமைச்சிட்டு இருக்காங்க. ஸோ எப்படின்னா OT7 மேன்ஷன் தான் இது. ஸோ அவங்களுக்கு தனித்தனியாக ரூம் இருக்குது 7 பேருக்குமே. ஸோ இங்கே தான் அவங்க எல்லாம் ஒட்டுக்கா இருக்காங்க. ஓகேவாடா? ஸோ நம்ம ஜின்னோட ஒய்ஃபை சமைச்சிட்ருக்கு. ஸோ ஜின்னு வந்து ஸ்ட்ராபெரி எடுத்து நம்ம ஜின்னோட ஒய்ஃப்க்கு ஊட்டி விட்டுறாங்க. அவங்க இருந்துட்டு சொல்கிறாங்க, என்னங்க இங்கே ஊட்டிட்டு இருக்கீங்க, இங்கே எத்தனை பேர் இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு ஜின்னோட ஒய்ஃப் வந்து ஜின் கிட்ட கேட்குறாங்க. ஜின் இருந்துட்டு சொல்கிறாரு, ஹாரா, நமக்கு மட்டும்தான் என்னமோ கல்யாணம் ஆன மாதிரி ஃபீல் பண்ணுறேன், இங்கே இருக்க 4 பேருக்கும் கல்யாணம் ஆயிடுச்சுல, நீ ரொம்ப இது பண்ணிட்டு இருக்காரா அப்படின்னு சொல்லிட்டு ஜின்னும் ஆராவும் அங்கே காமெடியாக பேசிட்டு இருக்காங்க. ஸோ ஜங்குக் வரதை ஜின் நோட்டீஸ் பண்ணிட்டு, என்னடா அவன் ஃபேஸ் வந்து ரொம்ப டிஸ்டர்ப் ஆன மாதிரி இருக்குது, என்னாச்சு அப்படின்னு சொல்லி கேட்குறாரு. ஸோ நம்ம ஜங்குக் சொல்கிறாரு, நான் தான் சொல்லியிருக்கேன்ல அவங்க அந்த உடன் ஹவுஸ் அது எனக்கு வந்து வந்துட்டு போகுது விஷுவலைஸ்டா அப்படின்னு சொல்லிட்டு சொல்ல, நம்ம சின்ன இருந்துட்டு சொல்கிறாரு, டே அதெல்லாம் ஜஸ்ட் விஷுவல்ஸ்டா, அதெல்லாம் நினச்சி நீ ரொம்ப வரி பண்ணிக்காத அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சின்ன இருந்துட்டு ஜங்குக் கிட்ட சொல்கிறாரு. ஜங்குக் இருந்துட்டு ஆரா. ஸோ ஆரா யாருன்னா வந்து நம்ம ஜின்னோட ஒய்ஃப். ஓகேவா? ஸோ ஜின்னோட பேர் ஆரா, நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகேவா? ஸோ நம்ம ஆரா கிட்ட வந்துட்டு ஜங்குக் கேட்குறாரு, சிஸ்டர் என்ன இங்கே பண்ணிட்டு இருக்கீங்க, நீங்கள் எதுக்கு குக் பண்ணுறீங்க, ஜின்னனா தானே எப்பயும் குக் பண்ணுவார், நீங்கள் எதுக்கு பண்ணுறீங்க அப்படிங்க. நம்ம ஜின்னு சொல்கிறாரு, ஏன் அவ சமைச்சா நீ சாப்பிட மாட்டியா, அவளும் நல்லா தாண்டா சமைப்பா அப்படிங்க. இல்லை அவங்க நல்லா சமைப்பாங்கன்னு எனக்கு தெரியும், பட் இருந்தாலும் ஏன் அவங்க நம்ம கஷ்டப்படுத்திக்கிட்டு, நீங்கள் செஞ்சு கொடுப்பீங்கன்னா உங்கள் ஃபுட்டுக்கு தானே இங்கே இருக்க எல்லாரும் வந்து அடிமை, ஸோ நீங்கள் அவ்வளோ நல்லா சமைப்பீங்களா அப்படின்னு சொல்லிட்டு ஜங்குக் சொல்ல, ஸோ ஜின் வந்துட்டு சிரிக்கிறாரு. அப்புறம் ஜங்குக் சொல்கிறாரு இன்னொரு விஷயம், நான் உங்ககிட்ட ஒரு விஷயம் சொல்லணும், அம்மா ஃபோன் பண்ணியிருந்தாங்க நேற்று நைட்டு அப்படிங்க. ஓஹோ, ஆண்டி எதுக்கு ஃபோன் பண்ணாங்க சொல்கிறா அப்படிங்க. இல்லை அம்மா எனக்கு பொண்ணு பார்த்துருக்காங்களாம். ஓஹோ, பிடிச்சிருக்காடா, ஃபோட்டோஸ் பார்த்தியா அப்படின்னு கேட்க, இல்லை எங்கள் அம்மா ஒரே வார்த்தையாக சொல்லிட்டாங்க, நான் முடிவு பண்ணால் போதும், நீ முடிவு பண்ணணும்னு அவசியம் இல்லை ஜங்குக், நான் சொல்கிற பொண்ணு கையில் வந்து நீ ரிங்கு போட்டால் போதும், பொண்டாட்டியை ஏற்றுக்கிட்டா போதும்னு சொல்லிட்டாங்க அப்படின்னு சொல்லி ஜங்குக் சொல்ல, ஸோ ஜின்னுக்கு செம்ம சிரிப்பு வருது, உனக்கு வந்து நிலைமையாடா இது அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ நம்ம ஆரம் அப்போ தான் உள்ள என்டர் ஆகிறாரு. ஸோ ஜங்குக்கு வீட்டில் எப்படி சொல்லியிருக்காங்கன்னு, டே லவ் மேரேஜ் பண்ணிக்கூட அரேஞ்ச் மேரேஜ் வேணாண்டா, நிலா கிட்ட நான் மாட்டிட்டு முழிக்கிற மாதிரி தான் நீயும் ஒய்ஃப் கிட்ட மாட்டிட்டு முழிக்கணும் அப்படிங்க. ஜங்குக் கேட்குறாரு, ஏன் நீங்கள் என்ன நிலாக்கா கிட்ட மாட்டிக்கிட்டீங்க, நிலா சிஸ்டர்கிட்ட மாட்டிக்கிட்டீங்க சொல்லுங்க அப்படிங்க. இல்லைடா, அவளை நான் கெட்டவான்னு சொல்லலை, அவள் எல்லா விஷயத்துக்கும் அடம் பிடிக்கிறாடா, லவ் மேரேஜாக இருந்தால் அவளை பற்றி பேசி பழகி லவ் பண்ணி தான் கல்யாணம் பண்ணிப்போம், நான் அரேஞ்ச் மேரேஜ் பண்ணிக்கிட்டதுனால எனக்கு நிலாவை பற்றி ஒன்றுமே தெரியலடா, கல்யாணமாகி கூட 2 வாரம் தானடா ஆகுது அப்படிங்கிற மாதிரி நான் வாரேன்னு சொல்ல ஜின்னு சிரிக்கிறாரு. அதுக்கு தான் என்ன மாதிரி லவ் மேரேஜ் பண்ணியிருக்கணும், யாருக்கிட்ட நீ அரேஞ்ச் மேரேஜ் பண்ணிக்கிட்ட, சரி அரேஞ்ச் மேரேஜ் தான் பண்ணிக்கிட்டேன், ஸோ
அதுலயும் எல்லார விட அதுவும் ஜெமினாவோட லாஸ்ட்டா கல்யாணம் பண்ணிக்கிட்ட பாத்தியா? இன்னும் டயோங் அண்ட் ஜங்குக்குக்கு மட்டும் தான் கல்யாணம் ஆகல. மித்த எல்லாருக்கும் கல்யாணம் ஆயிடுச்சு. "ஜின்னுக்கு அப்புறம் கல்யாணம் பண்ணியிருக்கியேடா" அப்படின்னு சொல்லிட்டு சிரிக்கிறாரு. நம்ம ஆரம் வந்துட்டு முறைக்கிறாரு. பிகாஸ் ஏன்னா, "இப்படிலாம் என்ன ஓட்டிட்டு இருக்கீங்க" அப்படின்னு சொல்லிட்டு ஆரம் வந்து ஜின்ன பார்த்து முறைக்கிறாரு. ஆரா வந்துட்டு கண்ட்ரோல் பண்றான். "ஜின் இப்படிலாம் ஃபன் பண்ணாதீங்க" அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ நம்ம ஆரம் இருந்துட்டு, "விடுங்க, விடுங்க" அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாரு. ஸோ ஆரம்க்கு ஒரு கால் வருது. யாருன்னு பார்த்தா நிலான்னு வருது. ஸோ நம்ம ஆரம் வந்துட்டு, "இங்க பாருங்க என் ஒய்ஃப் கால் பண்ணிட்டா. ரூம்ல இருந்துட்டே எனக்கு கால் பண்றா, கீழ வராம" அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாரு. ஸோ நம்ம ஆரமும் மேல எழுந்து போயிடுறாரு. ஸோ நிலாவ பார்க்க. ஸோ நிலா வந்து இப்ப தான் காலேஜிங் அவளும் ஃபைனல் இயர் படிச்சுட்ருக்கா. ஸோ அதே நம்ம வந்து ஜங்குக் சைட் பார்த்தாச்சா, இப்போ வயன் சைட் போய் பார்க்கலாமா? வயன் உட்காந்து ஒரு எஃப்எஃப் பார்த்துட்டு இருக்கா. அதுவும் விடிஞ்சும் விடியாதற்கும் முன்னாலேயே காலங்காத்தால 4 மணிக்கு உட்காந்து எஃப்எஃப் பார்த்துட்டு இருக்கா. ஸோ வந்து அது யாரோடது நம்ப சுகாவோடது தான் உட்காந்து பார்த்துட்ருக்கா. ஸோ கோல்டு மாஃபியான்னு சொல்லிட்டு பார்த்துக்கிட்டு இருக்கா. ஸோ ஒவ்வொரு எபிசோடும் வேற லெவல்ல இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு எஃப்எஃப்லாம் பார்த்துட்ருக்கேன். ஸோ 6:30 ஆகுது. அவங்க அம்மா வந்து கதவு தட்டுறாங்க. ஸோ வாயன்னு வந்துட்டு, "ஆமா நான் காலேஜுக்கு ரெடி ஆகி கிளம்புறேம்மா. எதுக்கும்மா கதவ தட்டுற?" அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வாயன்னு சொல்றா. ஸோ அவங்க அம்மா வந்துட்டு போயிடுறாங்க. ஸோ என்ன ஆகுதுன்னா, ஸோ அவ வந்து கா கையில ஒரு பெண்டன் அதாவது பிரேஸ்லெட் மாரி போட்டிருப்பான். அதுல ஒரு சைன் இருக்கும். ஸோ அந்த சைன் வந்து ஃப்ளாஷ் ஆகிக்கிட்டே இருக்குமா. ஸோ நம்ம வாங்கின்னு வந்துட்டு, ஓகே இந்த பெண்டன்ட்டுக்கு அதாவது இந்த இந்த பிரேஸ்லெட்டுக்கு இருக்க பவர் போல அப்படின்னு சொல்லிட்டு அவளும் விட்டுறா. அத கண்டுக்க மாட்டேங்கிறா. கீழ இறங்கி ரெடியா எல்லாம் வரா. அவங்க அம்மா இருந்துட்டு சொல்ற ஒரே ஒரு விஷயம், "நீ இன்னும் 2 வீக்ஸ்க்கு காலேஜ் போமாட்ட. ஓகேவா? வீட்லயே இருக்கிற வேலைய பாரு" அப்படின்னு சொல்றாங்கம்மா. "எதுக்கும்மா?" அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வாங்கின்னு வந்து அவங்க அம்மாகிட்ட கேட்க, "நான் சொல்றத மட்டும் கேட்டா நீ போதும். வேற எதுவும் நீ கேட்க வேணாம். நீ எப்பயுமே ஃபோனும் கையுமா தானே இருப்ப. நீ போய் ஃபோனும் கையுமா உட்காந்துக்கோ. நான் எதுவும் சொல்லல" அப்படின்னு சொல்லிட்டு வாயனோட அம்மா வாங்கிக்கிட்ட சொல்லி அனுப்புறாங்க. ஸோ இந்தாண்ட ஜங்குக்கோட அம்மா, "நீ கிளம்பி வீட்டுக்கு வாடா. வரும்போது எல்லா மெம்பர்ஸையும் எல்லாரோட ஒய்ஃபையும் கூப்பிட்டுட்டு வா" அப்படிங்கிறாங்க. ஸோ வந்து நம்ம ஜங்குக்காவும் போயிட்டு ஹால்ல உட்கார எல்லாரையும் வச்சு சொல்றாரு. ஸோ எல்லாரும் வாங்க நம்ம வீட்டுக்கு போலாம். எங்க அம்மா உங்கள கூப்பிட்டு வர சொன்னாங்க அப்படிங்க. நம்ம சுகா கேட்குறாரு, "ஏய் கான்செர்ட் இருக்குடா. கான்செர்ட்ட விட்டுட்டு எப்புட்றா போறது? கான்செர்ட்க்கு இன்னும் 2 மந்த்ஸ் இருக்குல்ல. 2 மந்த்ஸ்க்குள்ள எல்லாம் ப்ராக்டிஸ் பண்ணணும்ல" அப்படிங்க. "இல்ல அவங்க அம்மா வர சொன்னாங்க. அ பேங்க் பிடி கிட்ட பேசிட்டாங்களாம்." அப்படி இப்படின்னு நம்ம ஜங்குக் சொல்ல, ஓகேன்னு சொல்லி எல்லாரும் கிளம்பி போறாங்க. அங்க பார்த்தா வீடே வேற லெவல்ல இருக்கு. ஸோ பிகாஸ் ஏன்னா நெறைய பேர் அங்க இருக்காங்க. ஸோ எப்படி சொல்றது? ரிலேட்டிவ்ஸ்லாம் இருக்காங்க. ஜங்குக் கேட்குறான் அவங்க அம்மா கிட்ட வேக வேகமா போய், "அம்மா எங்க எல்லாரையும் வர சொன்ன ஒரு நியாயம் இருக்கு. ஓகே. சரி உன் அம்மா வீடு, அப்பாவோட அம்மா வீடுலாம் எதுக்கு வந்திருக்காங்க?" அப்படின்னு சொல்லி கேட்க, "டேய் இன்னும் 2 டேஸ்ல உனக்கு கல்யாணம்டா. ஸோ அதனால எல்லாரும் வந்திருக்காங்க. ஓகேவா?" அப்படின்னு சொல்ல ஜங்குக்கு, "ஓஹோ! கல்யாணமா? சரிம்மா. யாருக்கு?" "உனக்கு தான்டா." "ஓ! எனக்கா? ஓகேம்மா." அப்படின்னு சொல்லிட்டு 2 ஸ்டெப்ஸ் எடுத்து வச்சுர்றாரு. அதுக்கப்புறம் ஞாபகம் வந்து, "என்ன சொன்ன? எனக்கு கல்யாணமா? என்கிட்ட சொல்லாம எனக்கு எப்படிம்மா நீ கல்யாணம் பண்ணி வைப்ப?" அப்படின்னு சொல்லி சொல்லி கேட்குறாரு. ஸோ நம்ம குக்கோட அம்மா இருந்துட்டு, "ப்ளீஸ்டா பாட்டி வந்து போயிட்டு சாமியார் பார்த்துருக்காங்க. உனக்கு கல்யாணம் பண்ணி வைக்க சொல்லியிருக்காங்களாம்" அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. ஸோ அவங்க பாட்டிக்கு வந்துட்டு இந்த மாங்கு இவங்கலாம் இருக்காங்கல்ல. ஸோ அவங்கலாம் ரொம்ப ரொம்ப எப்படி சொல்றதுன்னா, அவங்க சொல்றதெல்லாம் நம்புவாங்க நல்லா. ஸோ அதனால அந்த மாங்கு இப்படி சொன்னதுனால ஜங்குக்காக கல்யாணம் பண்ணி வைக்கணும்னு ட்ரை பண்றாங்க. ஸோ அதனால 2 டேஸ்ல கல்யாணம் பண்ணணும்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இப்படி இந்தாண்ட போயிட்டு இருக்க ஜங்குக் வந்து எல்லாரையும் தன்னோட ரூமுக்கு கூப்பிட்டு போய் உட்கார வச்சு எல்லாத்தையும் சொல்லிட்டு இருக்காங்க. ஸோ மொத்தம் 5 கேர்ள்ஸுமே சேர்ந்து நம்ம ஜங்குக்காக ஓட்டிட்டு இருக்காங்க. "என்ன ஜங்குக்கா உனக்கு கல்யாணம்னே சொல்லாம உங்க அம்மா உனக்கு கல்யாணம் பண்ணி வைக்க போறாங்களா?" அப்படின்னு சொல்லி ஓட்டிட்டு இருக்காங்க. ஸோ ஜிமினோட ஒய்ஃப் பேரு தியா. தியா இருந்துட்டு ஜங்குக் பக்கத்துல போய் நின்னுட்டு, "ஏய் நீங்க யாராச்சும் என்னோட பயாஸ ஓட்டுனீங்க உங்க யாரையும் சும்மா விட மாட்டேன் பார்த்துக்கோங்க. இவரு என்னோட பயாஸ். ஞாபகம் வச்சுக்கோங்க" அப்படின்னு சொல்லிட்டு ஜங்குக்காவ பார்த்து சொல்ல, அங்க இருக்க மித்த கேர்ள்ஸும் இருந்துட்டு, "என்ன தியா அங்கதான் உன் ஹஸ்பண்ட் உட்காந்துருக்காரு. பயாஸ் பக்கத்துல போய் நின்னுக்கிட்டா ஹஸ்பண்ட் திட்ட போறாரு" அப்படின்னு சொல்ல, "என் ஹஸ்பண்ட் ரொம்ப நல்லவர். என்னெல்லாம் திட்ட மாட்டார். ஞாபகம் வச்சுக்கோங்க" அப்படின்னு சொல்லிட்டு அவ சொல்றா. ஸோ நம்ம சுகாவோட ஒய்ஃப் பேர் வந்து சுகாவோட ஒய்ஃப் நேம் வந்துட்டு அம்முவா. ஸோ அம்மு வந்துட்டு, "ஓகே, ஓகே. அங்க நிக்காத வந்து இங்க உட்காரு. அவங்க ஒய்ஃபோட ஃபோட்டோவ பார்க்கலாம்" அப்படின்னு சொல்லிட்டு அம்மு சொல்றா. அம்மு வந்து ஜங்குக் கிட்ட, "ஜங்குக் அண்ணா, உங்க ஒய்ஃபோட ஃபோட்டோ காட்டுறீங்களா? நாங்களும் பார்த்துக்குறோம்" அப்படிங்க. ஜங்குக் மனசுக்குள்ளேயே நினச்சுக்கிறான், "எனக்கே நான் கல்யாணம் பண்ணிக்க போற பொண்ணோட ஃபோட்டோவ காட்டல. உங்களுக்கு எப்படிம்மா நான் காட்டட்டும்" அப்படின்னு சொல்றாரு. ஸோ சுகாவோட ஒய்ஃப் நேம் வந்துட்டு அம்மு. ஜின்னோட ஒய்ஃப் நேம் வந்துட்டு ஆரா. ஸோ நம்ம ஆரமோட ஒய்ஃப் நேம் வந்துட்டு நிலா. ஸோ நம்ம ஜெமினாவோட ஒய்ஃப் நேம் வந்துட்டு தியா. ஸோ
ஓ! ஹோபியோட வைஃப் நேம் இருக்குல்ல, அவங்களுக்கு சொல்லணும்ல. ஹோபியோட வைஃப் நேம் வந்துட்டு ஹனா. ஓகேவாடா? ஸோ நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. 5 பேரோட பேரையும் ஞாபகம் வச்சுக்கோங்க. நம்ம ஜங்குக்காவோட பேர் நேம் வந்துட்டு ஒயன். ஸோ டெயாங்கோடது பாதியிலேயே வரும். அந்த ஒரு ட்ராக் போயிட்டுருக்கு. போக போக வரும். ஓகேவா? நம்ம ஸ்டோரிக்குள்ள போயிரலாம். ஸோ வந்து இவங்கலாம் இப்படி பேசிட்டு இருக்கு. அதே ஒயன் சைட் பார்த்தா, ஒயன் வந்து மத்தியானம் லஞ்ச் சாப்பிட்டுட்டு இருக்காங்க அவங்க அம்மா. "ஒயன், உன்கிட்ட ஒரு இம்பார்ட்டன்டான விஷயம் பேசணும்." அப்படிங்க. சொல்லுமா. அப்படிங்க அவங்க அப்பா வந்து இரும்புறாரு. ஸோ ரொம்ப உடம்பு சரியில்லாத மாரி இரும்புறாரா, சொல்றாரு. அவங்க அம்மா சொல்றாங்க, "அப்பாவுக்கு ரொம்ப உடம்பு சரியில்ல. ஸோ அதனால அப்பா உன் கல்யாணத்த பார்க்கணும்னு ஆசைப்படுறாரு. அப்பாவோட கடைசி ஆசையா நெனச்சு கல்யாணம் பண்ணிக்கோயேன்" அப்படிங்க. ஏனும் அப்பாங்கும்போது அவளுக்கு ரொம்ப பாசம் அதிகமா. ஸோ யோசிச்சுட்டு, "ஓகேம்மா நான் கல்யாணம் பண்ணிக்கிறேன். எனக்கு ஒரு பிரச்சனையும் கிடையாது" அப்படின்னு சொல்றா. ஸோ அவங்க அம்மா ஓகேன்னுறாங்க. ஸோ இப்படியே 2 டேஸும் போக ஸோ ஸ்டேஜ்ல ஜங்குக் நின்னுட்டு இருக்காரு. ஸோ பிரைட் நம்ம பிரைட வந்து அவங்க அப்பா கூப்பிட்டுட்டு வராங்க. ஸோ பிரைடு வேற யாரும் கிடையாது. நம்ம வயன் தான். ஸோ வயனுக்கும் ஜங்குக்குக்கு தான் கல்யாணம். ஸோ அங்க ஸ்டேஜுக்கு போறாங்க. ஸோ ஜங்குக்கோட கைய ஒயன் பிடிக்கிறான். ஸோ ஜங்குக்குக்கு அதாவது அவங்க அப்பா கொண்டு போய் விட்டோனே, ஜங்குக் கையில அவங்க அப்பா ஒயனோட கைய குடுத்துட்டாரு. குடுத்தோனே ஜங்குக் வந்து ஒயனோட கைய பிடிக்கிறாரு. பிடிக்கும்போது அங்க நெறைய பேர்லாம் கிடையாது. பிடிஎஸ் மெம்பர்ஸ் ஒய்ஃபு, பிஜிஎம் மெம்பர்ஸு, ஆ ஜங்குக்காவோட அப்பாவோட சொந்தக்காரங்க, அம்மாவோட சொந்தக்காரங்க. அதுவும் ரொம்பலாம் இல்ல. அம்மா, அப்பா 2 பேர் வீட்லயும் அம்மா, அப்பா மட்டும். தாத்தா, பாட்டி மட்டும். ஒயனோட வீட்ல ஒயனோட அப்பா, அம்மா, ஒயனுடைய அ தாத்தா, பாட்டி மட்டும் தான். மித்த யாரும் அதிகமா இல்ல. ஒயனுக்கு கூட பொறந்தவங்கன்னு யாரும் கிடையாது. ஸோ வந்து ஜங்குக் வந்து ஒயனோட கைய பிடிச்சோனே, அவருக்கு அந்த வுடன் ஹவுஸ் இருக்குல்ல, அந்த விஷுவல்ஸ் அதிகமா வர ஆரம்பிக்குது. இவ்ளோ நாள் அந்த மெயின் கதவு இருக்குல்ல, மெயின் டோர ஓப்பன் பண்ணிட்டு உள்ள போற வரலும் மட்டும் தான் வந்திருக்கும். இப்போ உள்ளுக்க போற மாதிரியே இருக்கு. ரொம்ப ஃப்ளாஷியா இல்லாம, ரொம்ப டார்க்னஸ்ஸா இருக்கு. ஸோ மேல மட்டும் அந்த வுடன் ஹவுஸோட மேல மட்டும் சவுண்டு கேட்டுட்டே இருக்கு. அதுவும் ஏதோ நகத்த வச்சு கீறுற மாரி ஒரு சவுண்டு கேட்டுட்டே இருக்கு. ஸோ ஜங்குக்குக்கு அந்த விஷுவல்ஸ் வந்துட்டே இருக்கா. ஸோ இந்தாண்ட ஒயனுக்கு வந்துட்டு ஸோ அவ கையில போட்டிருக்க சிம்பிள் இருக்குல்ல, அது ரொம்ப ஃப்ளாஷ் ஆகுது. ஸோ ஒயனோட கண்ணுக்குள்ளயே அந்த சிம்பிள் இருக்குல்ல, ஸோ சிம்பிள்ன்னு எப்படி சொல்றது? ஒயனோட பிரேஸ்லெட்ல ஒரு சிம்பிள் இருக்கும்னு சொன்னேன்ல. அந்த சிம்பிள் தான் ஞாபகம் வந்துட்டே இருக்கு. ஸோ ப்ரீஸ்ட் வந்து கேட்குறாங்க. ஆ "ஜங்குக்காக நீ ஒயனை திருமணம் திருமணம் செய்து கொள்ள சம்மதமான்னு?" கேட்க, ஜங்குக்கும் ஐ டூங்கிறாரு. ஸோ அடுத்து ஒயன்கிட்டயும் கேட்க, ஒயனும் ஐ டூங்கிறா. ஸோ 2 பேருக்கும் ரிங்கெல்லாம் சேஞ்ச் பண்ணிக்க சொல்லி கிஸ் பண்ண சொல்றாங்க. ஸோ ஜங்குக்குக்கு வந்து நர்வஸா இருக்கு. ஒயனுக்கு பயமா இருக்கு. ஐய்யய்யோ! அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இன்னும் ஏன்னா ஒயன் வந்து நோட்டீஸ் பண்ணல. அவங்க அப்பா சொன்னாங்கன்னு சொல்லிட்டு தான் கல்யாணம் பண்ணிட்டு இருந்திருப்பான். ஸோ அவ ஒழுங்கா கவனிச்சு கூட இருந்திருக்க மாட்டா. அவள பொறுத்தவரையிலும் பிடிஎஸ் மெம்பர்ஸ் தான் வேர்ல்டு. இப்ப யார கல்யாணம் பண்ணிக்கிட்டான்னு கூட கவனிக்கல. ஸோ ப்ரீஸ்ட் சொல்லியிருப்பார்ல, "ஜங்குக் ஜங்குக் நீங்க கிஸ் பண்ணலாம் உங்க ஒய்ஃப" அப்படின்னு சொல்லிட்டு. ஜங்குக்குங்கிற பேர கேட்டோனே ஒயன் சடனா திரும்பி பார்க்குறா. ஸோ ஜங்குக்க அவ கண்டா அவ்ளோ சந்தோஷமா இருக்கு. பிகாஸ் ஏன்னா அவளோட ஐடல் மெம்பர்ல. ஸோ வந்து அவ ரொம்ப சந்தோஷமா இருக்கா. ஸோ அவ சந்தோஷத்துல இருந்தாலும் பயமா இருக்கு. கிஸ் பண்றாங்க அப்படின்னோனே, ஜங்குக் வந்து ஒயனோட ஃபோர்ஹெட்ல கிஸ் பண்றாரு. ஸோ ஜங்குக் கிஸ் பண்ண அடுத்த செகண்ட் ஒயன் மயங்கி கீழ விழறா. ஸோ இதோட இந்த பாட்ட இங்க நிறுத்திப்போம். இதுக்கப்புறம் என்ன ஆச்சு அப்படிங்கிறத நெக்ஸ்ட் பார்ட்ல பார்க்கலாம். ஈவில் சைன் உங்களுக்கு புடிச்சிருக்கா, பிடிக்கலையான்னு சொல்லுங்க. பிடிச்ச சீன், பிடிக்காத சீன் சொல்லுங்க. இது ஒரு ஓட்டி ஸ்டோரி மாரி தான். ஓகேவாடா? பாய். டேக் கேர். புடிச்ச சீன், பிடிக்காத சீன் சொல்லுங்க. ஓகேவா? ஏதாச்சும் மிஸ்டேக்ஸ் இருந்தாவோ எங்கேயாச்சும் ஒளர்ன மாரி இருந்தானா ஐம் சாரி. ஓகேவாடா? பாய். டேக் கேர்.